viewers, welcome to Sendhamare Mathematics channel. இன்னைக்கு நம்ம important 2 mark chapter 1 relation and function ல examples மட்டும் பார்க்க போறோம். சரியா? சோ ரொம்ப important problems, ஈஸியான 2 marks, அதனால விடாம பாத்துருங்க. ஓகேயா? சோ first example 1.1 பார்க்க போறோம். A B ன்னு ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. செட் ன்னு A சொல்றோம். இங்க curly bracket போட்டுட்டு உள்ள கொடுத்திருக்காங்க இல்லையா நம்பர்ஸ், அதனால இது செட். இப்போ ஜெனரலா நம்ம 1 2 3 அப்படின்றத நம்பர்ஸ் அப்படினு சொல்லுவோம். ஆனா செட் குள்ள இருந்துச்சுனா அது எலிமெண்ட்ஸ் அப்படினு சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ A cross B B cross A கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கிறோம். A cross B னா என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் A வை எடுத்து எழுதிக்கணும், அடுத்து B எடுத்து எழுதிக்கணும். எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணனும்னா A ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு, என்ன இருக்கு? 1 இருக்கு. இந்த 1 கூட B ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை கம்பைன் பண்ணுங்க 1, 2. அதே 1 கூட செகண்ட் எலிமெண்ட்டை கம்பைன் பண்ணுங்க 1, 3. ஓகேயா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட வர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 3 கூட இந்த 2-ஐ கம்பைன் பண்ணுங்க 3, 2. 3 கூட 3-ஐ கம்பைன் பண்ணுங்க 3, 3. ஆனா எக்காரணத்தை கொண்டு ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதிட கூடாது. இங்க 3 கூட 2 கம்பைன் பண்ணும்போது 3, 2 தான் எழுதணும். 2, 3 எழுதினீங்கன்னா அது தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் 5 கூட 2 கம்பைன் பண்ணா 5, 2. 5 கூட 3 கம்பைன் பண்ணா 5, 3. ஓகேயா? இதே மாதிரி B cross A கண்டுபிடிக்கிறோம். B cross A சொன்னா ஃபர்ஸ்ட் B எழுதணும், அப்புறமா A எழுதணும். சரியா? B எழுதியாச்சு, A எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 எடுக்கிறோம். 2 கூட 1 கம்பைன் பண்றோம், 2 கூட 3 கம்பைன் பண்ணி எழுதுறோம், 2 கூட 5 கம்பைன் பண்ணி எழுதுறோம். அடுத்தது 3 கூட 1 கம்பைன் பண்ணா 3, 1. 3 கூட 3 கம்பைன் பண்ணா 3, 3. 3 கூட 5 கம்பைன் பண்ணா 3, 5. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ A cross B, B cross A ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இஸ் A cross B ஈக்குவல் டு B cross A, அதாவது A cross Bயும் B cross Aவும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. இஃப் நாட் வை, அப்படி ஈக்குவல் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏன் ஈக்குவல் இல்லைன்னு கேட்குறாங்க. இப்போது ஜென்ரலாக நம்ம ரெண்டு விஷயம் ஈக்குவல் சொல்லணும்னா என்ன பண்ணுவோம்? அது ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரியான எலிமெண்ட் தான் இருக்கணும்னு சொல்லுவோம். இப்போது 1 2 3 ஏலேயும் 1 2 3 இருக்குது, பிலேயும் 1 2 3 இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு செட்லையுமே ஒரே எலிமெண்ட் இருக்குது, அதனால இந்த ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒரே எலிமெண்ட் இருக்கான்னு பாருங்கள். நான் இன்னொன்று A cross B B cross Aல எழுதுகிறேன் 1, 2 2, 1. இப்போது A cross Bல 1, 2 2, 1 இருக்குது. B cross Aலையுமே 2, 1 1, 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ரெண்டுத்துலேயும் 1, 2 காமனாக இருக்கா, 2, 1 காமனாக இருக்கா. அப்போது A cross B ஈக்குவல் டு B cross Aன்னு சொல்லலாம். ஸோ எல்லா எலிமெண்ட்டுமே இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே இதில் இருக்கணும். ஆனால் இதில் அப்படி இருக்கான்னு பாருங்க, கண்டிப்பாக இல்லை. அதுக்கு தான் கீழே ரீசன் எழுதியிருக்கோம். 2, 1 நாட் ஈக்குவல் டு 1, 2. 2, 1 இதில் இருக்குது, ஆனால் இதில் இல்லை. 1, 2 இதில் இருக்குது, ஆனால் இதில் இல்லை. ஓகே, அது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அடுத்து இதில் 3, 1 இருக்குது, இதில் 1, 3 இருக்குது. ஸோ இதில் இருக்க எலிமெண்ட்லாம் இதில் இல்லை, இதில் இருக்க எலிமெண்ட் இதில் இல்லை. அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், n of A cross B equal to n of B cross A equal to n of A cross n of B கேட்டிருக்காங்க. சரி, ஸோ ஃபஸ்ட்டு n of A அப்படின்னா என்ன? n அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து அந்த செட்டில் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. n of Aனா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A. ஏல எத்தனை இருக்குது? 1 2 3. n of A 3. Bல எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 1 2. ஓகே, 2. சூப்பர். ஸோ n of A cross n of B அப்படின்னா என்ன? 3 into 2. ஸோ 6. ஓகேயா? நெக்ஸ்ட்டு n of A cross B கண்டுபிடிக்கிறோம். n of A cross B. A cross B எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எத்தனை எலிமெண்ட் இருக்குது இதில்? 1 2 3 4 5 6. ஸோ n of A cross Bல எத்தனை எலிமெண்ட் இருக்குது? A cross Bல 6 இருக்குது. n of A cross Bயோட வேல்யூ 6. ஓகேயா? B cross Aல எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ B cross Aல 6 எலிமெண்ட் இருக்கிறதால n of B cross A 6. ஓகே, ஸோ இது மூணுத்துலேயுமே 6 தான் இருக்குது, 6 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஸோ n of A cross B ஈக்குவல் டு n of B cross A ஈக்குவல் டு n of A இன்ட்டு n of B. ஸோ அதை ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.2, A cross B அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம A and Bயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் நமக்கு தெரியும்ல, படிச்சிருக்கோம். x, yல இது x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் சொல்லுவோம். இங்கே நம்ம இதை ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லிக்கிறோம். இது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டுனும் இது செகண்ட் கோஆர்டினேட்டுனும் இங்கே சொல்லிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் இருக்க எலிமெண்ட் எல்லாம் ஏவோடது, செகண்ட் கோஆர்டினேட்டில் இருக்க எலிமெண்ட் எல்லாம் பியோடது. சரியா? இப்போ பாருங்கள், A அப்படின்றது செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் A cross B.
ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது, இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே ஏவோட எலமெண்ட். பாருங்கள் 3 3 5 5. ஸோ இது ரிப்பீட் ஆகிருக்கு, சிங்கிள் டைம் எழுதிக்கலாம். ஸோ ஏ வந்து 3,5 ஏன்ற செட்டில் 3,5 இருக்குது. அப்புறம் பி அப்படின்றது செகண்ட் கோஆர்டினேட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் எழுதுங்க. 2 4 2 4 ரிப்பீட் ஆகிருக்கு, சிங்கிள் டைம் எழுதுனா போதும். 2,4. ஸோ பி அப்படின்ற செட்டில் 2 and 4 இருக்குது. ஸோ ஏ இஸ் 3,5, பி இஸ் 2,4. கிளியரா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.5. இது ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள். ஆரோ டயக்ராம் நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் எந்த செட்டுக்குன்னா பி அண்ட் கியூக்கு அந்த ரிலேஷன் இருக்குது. இப்போ இந்த ரிலேஷனை வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா எப்படி எழுதணும்னா, ஒரு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ் கமா ஒய் எழுதிட்டு, இந்த ஸ்லாஷ்னா சச் தட் அப்படின்னு சொல்லுவோம். எழுதிட்டு என்ன கண்டிஷனோ அதை எழுதினும். எக்ஸ் பிலாங்ஸ் டு, எக்ஸ் எதிலேருந்து எடுக்கிறோம், ஒய் எதிலேருந்து எடுக்கிறோம், இதை எழுதணும். ஓகேவா? இப்படி தான் எழுதணும். இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கமா ஒய் அப்படியே எழுதிடணும். இப்போது இந்த பியில் இருக்க எலமெண்ட் எல்லாம் நமக்கு எக்ஸ் 5 6 7 8 இருக்குல்ல, பியில் இருக்க எலமெண்ட் எல்லாம் எக்ஸ் எலமெண்ட்டு, கியூவில் இருக்க எலமெண்ட் எல்லாம் ஒய் எலமெண்ட். ஓகே, ஸோ 5 3க்கு மேப் ஆகுது அப்படின்னா 5 3க்கு போகணுன்னா எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது? 2 ரெடியூஸ் ஆகுது. ஸோ 5 - 2 தான் 3 வருது. அதே மாதிரி 6 - 2 தான் 4 வருது. ஸோ 6 4ல் மேப் ஆகுதுன்னா 6லேருந்து 2 ரெடியூஸ் பண்ணால் தான் 4க்கு போய் மேப் ஆகும். 7லேருந்து 2 ரெடியூஸ் பண்ணால் 5க்கு போய் மேப் ஆகும். அப்படின்னா என்ன ஆகுது? இங்கே இருக்க எக்ஸ் டேர்ம்லாம், எக்ஸ்ன்னு சொன்னோமா, இங்கே இருக்க எக்ஸ் டேர்மெல்லாம் 2 ரெடியூஸ் பண்ணாதான். இது ஒய் டேர்ம் சொன்னோமா, ஒய் கியூவில் இருக்கிறது ஒய் கிடைக்குது. புரியுதா? ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் எதில் இருக்குது? பியில் இருக்குது. ஒய் எதில் இருக்குது? கியூவில் இருக்குது. அதை தான் இங்கே எழுதியாச்சு. ஸோ எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு கியூ. நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம். இது ரொம்ப ஈஸி, நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிடலாம். இந்த டயக்ராமில் 5 எங்கே போய் மேப் ஆகுது? 3. ஸோ 5,3. 6 4க்கு மேப் ஆகுது. ஸோ 6,4. அப்புறம் 7 5க்கு மேப் ஆகுது. 7,5. ஓகேயா? ஸோ இது எல்லாத்துக்குமே கமா போட்டு எழுதணும். செட்டில் நம்ம எழுதணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு டொமைன் ஆஃப் ஆர். டொமைன் அப்படின்னா எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் மேப் ஆக போகுதோ அதெல்லாம் டொமைனில் எழுதணும். 5 6 7 தான் மேப் ஆக போகுது. ஸோ அது டொமைனில் வந்துடும். ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னா எந்தெந்த நம்பரில் மேப் ஆகியிருக்கோ, 3 மேப் ஆகியிருக்கு, 4 மேப் ஆகியிருக்கு, 5 மேப் ஆகியிருக்கு. ஸோ அதை ரேஞ்சில் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.6. எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 செட் கொடுத்துட்டாங்க, ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் அதோடைய டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4. நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறோம். ஆரோ டயக்ராம் வரைஞ்சிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 2 4 6 8 10. ஓகே, ஸோ 1 எங்கே போய் மேப் ஆகுது? 2க்கு மேப் ஆகுது. 2 எங்கே மேப் ஆகுது? 4க்கு மேப் ஆகுது. 3 6க்கு மேப் ஆகுது. 4 8க்கு மேப் ஆகுது. ஓகேயா? இது கிளியராக புரிஞ்சிடுச்சா? இப்போ என்னென்னா இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன கண்டிஷன்? இங்கே இருக்க டொமைனில் இருக்கிற எலமெண்ட்டுக்கெல்லாம் யூனிக் இமேஜ் இருக்கணும். யூனிக்னா ஒன்லி 1 இமேஜ் இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். பாருங்கள், 1க்கு ஒரு இமேஜ் இருக்குது, 2க்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது, 3க்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது, 4க்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஆல் எலமெண்ட்ஸ் இன் எக்ஸ், ஆல் எலமெண்ட்ஸுக்குமே ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. அதனால் இதை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஒரு இமேஜ் ஓகே. அப்போ நீங்கள் ரிலேஷன் ஃபங்க்ஷன்னு நீங்கள் எப்போ சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 4 8க்கும் மேப் ஆகி 10க்கும் மேப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 அப்படின்ற எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் வந்துடும், 8 10ன்னு. அப்போ இங்கே ஒன்லி 1 இமேஜ் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இது நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது. ரிலேஷனாக இருக்கும், ஆனால் ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது. யூனிக் இமேஜ், அதாவது ஒன்லி 1 இமேஜ் இருந்தால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் வரும். புரியுதா? ஸோ இங்கே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. 1 2 3 4 4த்துக்கும் ஒரே இமேஜ் தான் இருக்குது. அதனால் நம்ம இதை ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டொமைன். எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் மேப் ஆக போகுது? 1 2 3 4 அதெல்லாம் மேப் ஆக போகுது. அதை டொமைனில் எழுதிடுங்க. கோடொமைன் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே எழுதணும். ஒய் ஃபுல்லாக எழுதணும் கோடொமைன். ரேஞ்ச்னா தான் மேப் ஆகியிருக்க எலமெண்ட் மட்டும் எழுதணும். கோடொமைனுக்கும் ரேஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் மேப் ஆகியிருக்கோ அதை மட்டும் ரேஞ்சில் எழுதிப்பீங்க. அதை மட்டும்தான் ரேஞ்சில் வரும். ஆனால் கோடொமைனில் ஒயில் கொடுத்துருக்க எல்லா எலமெண்ட்டும் வரும். புரியுதா? ஓகே.
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.7. ஸோ ரிலேஷன் கொடுத்துட்டாங்க, அது ஃபங்க்ஷன் வேல்யூமே நமக்கு கொடுத்துட்டாங்க என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு. எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் எஃப் ஃபங்க்ஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸோடைய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கிடைக்கிற வேல்யூஸை வந்து கம்பைன் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2வா. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஃபஸ்ட்டு -2க்கு போடுறோம். எஃப் ஆஃப் -2. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் இருக்க இடத்துலலாம் -2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் இருக்க இடத்துல -2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -2 ஹோல் ஸ்கொயர் 4 -2 4 -2 2. நெக்ஸ்ட்டு -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் இருக்க இடத்துலலாம் -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1 ஸ்கொயர் 1 -2 1 -2 இஸ் -1. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 ஸ்கொயர் -2 0 -2 ஈக்குவல் டு -2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 ஸ்கொயர் -2 9 -2 ஈக்குவல் டு 7. ஓகே, இப்போ ஜஸ்ட்டு இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். -2 2. இது எக்ஸோட வேல்யூ, இது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஓகேயா? -2 2. அதுக்கு அடுத்தது இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஒய்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ் கமா ஒய் நம்ம எழுதுவோம்ல, ஸோ அதனால் -2 2ன்னு எழுதுகிறோம். அடுத்து -1 -1 0 -2 3 7. ஓகே, கம்பைன் பண்ணி எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் வந்து ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷன்னா என்னது? அதுக்கு யூனிக் இமேஜ் இருக்கணும். -2க்கு 2 மட்டும்தான் இமேஜ், -1க்கு -1 மட்டும்தான் இமேஜ், 0க்கு -2 மட்டும்தான் இமேஜ், 3க்கு 7 மட்டும்தான் இமேஜ். ஓகேயா? ஸோ இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஒருவேளை -2 2க்கும் இமேஜ் வேற ஒரு எலமெண்ட்டுக்கும் இமேஜாக 2 இமேஜாக அதுக்கு கிடச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம இதுக்கு ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது, ரிலேஷனாக மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனால் எல்லா எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா எலமெண்ட்டுக்கும் யூனிக் இமேஜ் இருக்குது அப்படின்றதுனால தான் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.9. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். எக்ஸ் இருக்க இடத்துல 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் இருக்க இடத்துல 1, எக்ஸ் இருக்க இடத்துல 1 ரீப்ளேஸ் பண்ணியாச்சா? 2 1s are 2, 1 square is 1, 2 minus 1 1. ஸோ எஃப் ஆஃப் 1 is 1. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயரை அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா? எக்ஸை மட்டும்தான் மாற்றணும். சரியா? எக்ஸ் ப்ளஸ் 1 இப்போது 2 இன்ட்டு எக்ஸ் 2x 2 1s are 2, எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 2x ப்ளஸ் 2 மைனஸ் உள்ள ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ -2x ப்ளஸ் 2x கேன்சல் ஆகிடும். இப்போது 2 minus 1 1 வந்துடும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும் என்னது, 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதியாச்சா? எஃப் ஆஃப் 1 வேல்யூ 1 எழுதியாச்சு. ஸோ இது என்ன பண்ணுறோன்னா ஹையஸ்ட் பவர்லேருந்து லோயஸ்ட் பவருக்கு எழுதிக்கிறோம். ஸோ -x² + 2x + 1. ஓகே, அவ்வளோதான்.